சாட்டை துரைமுருகன் வந்து அவர் எங்க கட்சிக்காரங்க கிட்ட பேசுறதான நாங்க பேசுறதான ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம்னு சொன்னாலும் அப்ப இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வரும்போது ஏன் பதறீங்க, ஏன் அடுத்து எங்களை குற்றம் சாட்டுறீங்க? அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஏன் ரெக்கார்ட் பண்ணதை வச்சிருக்கீங்க? அப்போ நீங்க பயன்படுத்தணும்னு வச்சிருந்த அந்த ஆடியோ மெசேஜ வேற யாரோ அவங்களோட நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பயன்படுத்தலாம் பிற்காலத்துல தான் நீங்க வச்சிருக்கீங்க. அப்ப அதையே இன்னொருத்தர் பயன்படுத்தும் போது நீங்க ஏன் கதறீங்க? அப்ப சாட்டை முருகன் செஞ்சது வந்து எவ்வளவு வந்து ஒரு கண்டிக்கத்தக்க செயலோ அதே கண்டிக்கத்தக்க செயல் தானே இந்த போன்ல இருந்தக்கூடிய செய்திகள்லாம் மூணாவது இன்னொரு நபருக்கு போனது. அப்ப காவல்துறையை மீறி போன நீங்க தானே வாங்கி வச்சிருக்கீங்க. அப்ப உங்களை மீறி இன்னொருத்தர் கையில் அது எப்படி போகும்? நாம் தமிழர் கட்சியை டிஎம்கே வந்து பயங்கரமா அவங்கள வந்து ஒரு சீர்குலைக்கணும்னு பாக்குறாங்க. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்களை பத்தியே பல வகையான அவதூறான பேச்சுக்கள்லாம் இருக்கு. அந்த பேச்சுக்களை வந்து அவங்க வெளியிடும் போது உள்கட்சிக்குள்ளாரே அவங்களுக்குள்ளார ஒரு தாக்கம் உண்டாகும். அப்ப இந்த மாதிரிலாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா, என்ன இந்த மாதிரிலாம் வசைப்பாடி இருக்கீங்களா, வெளியே ஒரு மாதிரி பேசுறீங்க, உள்ளார ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார வந்து ஒரு குட்டையை குழப்பறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு குட்டையை குழப்பறதுக்கு உண்டான முயற்சியை தான் வந்து திமுக எடுக்குது. அன்பரசு பேசும்போது அந்த விஜய் வந்து நடிகர்கள் எல்லாம் கூட்டம் சேர்த்திட்டுலாம் இங்க வர முடியாது, நடிகர்களுக்கு அறிவு கிடையாது, முட்டாள்கள்ன்றார். அப்போ ஒரு நடிகனை பார்த்து முட்டாள்னு சொல்லக்கூடிய உரிமை, தார்மீக உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்போ இது தேவையில்லாம இது தனி மனித விமர்சனம். அதுக்கு மேல எனக்கு இன்னும் ரொம்ப மனசுக்கு ஏற்புடைய இல்லாத ஒரு வாதம் என்னன்னா, நடிகர்கள் எல்லாம் ஆள முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் வந்தாரு, நடிகரா இருந்தாரு, ஜெயிச்சாரு, எம்ஜிஆர் வச்சிருந்தனால ஜெயலலிதா ஜெயிக்க முடிஞ்சதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப இதை விட தரங்கட்ட வார்த்தையா சீமான் பேசிட்டாரு. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் தொடர்பான பல கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தமிழ்வதன், எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ கடந்த ஒரு வாரமா நாம் தமிழருக்கும் திமுகவிற்கும் ஒரு டேக் ஆஃப் ஆர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது? இது அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளும் பார்க்கும்போது ஒரே சமதளத்தில் இருக்கக்கூடிய திமுகவிலிருந்து அதிமுக பிரிஞ்சு வந்து தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடுகளோ கொள்கை வேறுபாடுகளோ பெரிய அளவுக்கு இல்லை. யார் அங்கே தலைமை ஏற்கிறாங்கிறதானே ஒழிய எல்லா பெரும்பான்மையான கொள்கைகள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்றாவே தான் இருக்கும். நாம் தமிழர் சீமான் பொறுத்த வரைக்கும் அடிப்படையிலேயே கொள்கை ரீதியாக இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே அவர் வந்து மாறுபட்ட சிந்தனையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உடையது. ஏன்னா இவங்க திராவிட கட்சி திராவிட கொள்கைன்னு தூக்கி பிடிக்கிறாங்க, அவர் வந்து தமிழ் தேசியம்னு தூக்கி பிடிக்கிறார். அதனால் சித்தாந்த ரீதியாகவே கொள்கை ரீதியாகவே கருத்துக்களினுடைய அடிப்படையிலே ரெண்டு பேர்த்துக்கும் உண்டான மோதல்கள் ஜாஸ்தி. அப்போ இன்றைக்கி அதிகமாக வந்து திமுகவை விமர்சிக்கக்கூடிய கட்சி எதுன்னு பார்க்கும்போது இன்றைக்கி அதிமுக திமுகவை விமர்சிக்கிறத விட நாம் தமிழரில் இருக்கக்கூடிய சீமான் நாம் தமிழர் கட்சி திமுகவை அதிகமாக விமர்சிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது இப்போன்னு இல்லை, அவங்க நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அவங்க வந்து அதீதமாக திமுகவை தான் எதிர்த்துட்டு வராங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது திமுகவும் வந்து தனக்கு அதிமுக வந்து ஒரு பெரிய எதிரியா இல்லை, சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்காங்க. ஏன்னா இவங்கள அதிமுக எந்த குறையுமே வந்து திமுகவை பார்த்து சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களும் அவங்க பக்கம் கரைபடிந்தவர்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி திமுகவும் இன்னைக்கு அதிமுகவை குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க பக்கமும் கரைபடிஞ்சிருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் ஆட்சிக்கு வரலங்கிறனால அவங்க மேலே பொதுமக்கள்னால எந்த விதமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளோ லஞ்ச லாவண்ய குற்றச்சாட்டுகளோ வேறு எந்த குற்றச்சாட்டுக்குமே இன்றைக்கி வந்து நாம் தமிழர்கள் மேலே யாருமே வைக்க முடியாது. ஆனால் அதே நாம் தமிழர் இன்றைக்கி திமுக மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிற அளவுக்கு சில தரவுகள் இருக்குது, நிகழ்வுகளும் அந்த மாதிரி நடந்த வண்ணமே தான் இருக்குது. அப்போது இதுதான் வந்து அவங்களுக்கு உண்டான மோதலுக்கு உண்டான முக்கிய காரணம். அப்போ எப்பெல்லாம் வந்து சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ அப்பெல்லாம் நாம் தமிழர் வந்து திமுகவை வந்து ரொம்ப வசைபாடுறதும் அவங்கள வந்து விமர்சிக்கிறதும், அதே மாதிரி திமுகவுக்கு எப்பப்பெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் சாதகமாக அமையுதோ அப்பெல்லாம் அவங்க நாம் தமிழர்களை வந்து ரொம்பவே வந்து புல்டோசரை வச்சு நிறவர அளவுக்கு ஒரு அதீத அட்டாக் ஆகிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இந்த சமீபமாக இந்த பிரச்சனை சூடாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு பாட்டு ஸ்டேஜில் பாடி அதுக்காக வந்து அவர் கைது செய்யப்படும் போது அவர்கிட்ட இருந்து செல்ஃபோன் பறிக்கப்படுது. அப்போ அது செல்ஃபோனை பறிக்கிறவங்க யார்? காவல்துறை கைது செய்கிறவங்க தான் அதை வந்து பறிமுதல் செய்கிறாங்க. ஒரு எவிடன்ஸாக அந்த ஃபோனுக்கோ ஏதோ ஒரு காரணம் அது கைது செய்யப்படுறவர்கிட்ட இருந்து அந்த ஃபோனை வந்து கைப்பற்றுறாங்க. அப்போ அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய சில தரவுகள் சில ரெக்கார்டட் வாய்ஸ் மெசேஜஸை பூரா அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்து அது வந்து பொது வெளியில் லீக் ஆகுது.
எப்படி லீக் ஆகுது அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருந்தா தானே ஆகும். இது வந்து கண்டிப்பாக இது விசாரணை வளையத்துக்குள்ளார உட்படுத்தணும். ஏன்னா இது வந்து உங்களை வந்து ஒரு காவல் அதிகாரி வந்து உங்களை கைது செய்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய உடைமையை வந்து அவர் பறிமுதல் செய்கிறாருன்னா அந்த உடைமைக்கு உண்டான முழு முதற் பொறுப்பு அந்த காவல்துறையை சார்ந்தவங்க தான். இதை வந்து என்ன காரணத்தினால அவங்க வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்க முடியும், இது வந்து ஒரு எவிடன்ஸாக கூட இருக்கலாம், ஒரு வழக்குக்கு ஒரு சாட்சியாக இது அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்ங்கிற பட்சத்தில் தான். அப்போ இந்த மாதிரி ஆடியோக்கள் வந்து நீங்கள் வெளியிடும்போது இன்னைக்கு எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாட்சியங்களை நீங்கள் வெளியே விட்டுறீங்களா? அப்போ அந்த சாட்சியங்கள் வந்து பொதுவெளியில் வந்து லீக் ஆகிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா காவல்துறை மேலே என்ன நம்பிக்கை வந்து பொதுமக்களுக்கு வருங்கிற ஒரு அச்சம் வந்து நிலவுது இப்போ. அதாவது வந்து ஒரு சாட்டை துரைமுருகன் அவருடைய ஃபோனில் சில ரெக்கார்டட் வாய்ஸ் மெசேஜஸ்லாம் வச்சிருக்காரு, அது வந்து ரைட்டாக தப்பாங்கிறதெல்லாம் அடுத்தது. அது வந்து தப்பு தான். யாருமே இப்போ நீங்கள் என்னைக்கு வந்து ஒரு ஃபோனில் நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த அடிப்படையில் எங்கிட்ட கூப்பிட்டு பேசுவீங்க? நான் வந்து ஒரு நந்தகுமார் கூட பேசுகிறேங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுவீங்க. நான் உங்கள் வாய்ஸை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சமயத்தில் உங்களை நான் வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு, உங்களை வீக் பண்ணுறதுக்கு, உங்களை அடிக்கிறதுக்காக நான் அந்த வாய்ஸ் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போ அது வந்து மோசமான செயல் என்னையை பொறுத்த வரைக்கும். அப்படியே நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணுனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணணும். அமுதன், நான் இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணும்போது என்னுடைய ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்டு இருக்குது, நான் இதை பண்ணுறேன், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு தான் நம்ம பண்ணணும். அதுதான் நாகரிகம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு வளர்ந்த சமுதாயத்தில் இருக்கோம், படித்த சமுதாயத்தில், முன்னேறிய சமுதாயத்தில் இருக்கும்போது ஒருத்தர் இன்றைக்கி ஃபோன் கால் அதிகமாக பேசக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் கால் பண்ணுறவனுடைய ஃபோனை பூரா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னா முதல் என்னுடைய கேள்வி, எதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறீங்க? அதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? அப்போ இது எதுக்காவது வந்து பேசுகிறவங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா, அப்போ நாம் தமிழருக்குள்ளே ஏதோ ஒரு குளறுபடி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துலேருந்து தெரிஞ்சுக்க முடியுதுன்னு எடுத்துக்கலாமா? அது எனக்கு என்னங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு பொதுவான ஒரு காமன் மேனாக பார்க்கும்போது என்னை ஒருத்தர் ஃபோன் செஞ்சு என்கிட்ட பேசும்போது நான் அவருக்கு தெரியாமல் அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அது வந்து ஒரு நாகரிகமான செயல் இல்லை. அப்போ நான் அந்த மாதிரி செயலை பண்ணுறேன்னாவே என்னுடைய அந்த செய்கை கேள்விக்குரியதாக மாறும். அப்போ இந்த இடத்துல சாட்டை துரைமுருகன் வந்து அவர் எங்கள் கட்சிக்காரங்க கிட்ட பேசுறதான, நாங்கள் பேசுறதான ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோன்னு சொன்னாலும் அப்போ இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வரும்போது ஏன் பதறீங்க? ஏன் அடுத்தவங்களை குற்றம் சாட்டுறீங்க? அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் ரெக்கார்ட் பண்ணதை வச்சிருக்கீங்க? அப்போ நீங்கள் பயன்படுத்தணும்னு வச்சிருந்த அந்த ஆடியோ மெசேஜை வேற யாரோ அவங்களோட நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பயன்படுத்தலாம் பிற்காலத்தில் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க. அப்போ அதையே இன்னொருத்தர் பயன்படுத்தும் போது நீங்கள் ஏன் கதறீங்க? இது ஒரு பக்கம் சாட்டை துரைமுருகன் மேலே ஒரு குற்றச்சாட்டா என்னுடைய பார்வையில் அது தவறு தான். வாய்ஸ் மெசேஜை அடுத்தவர்களுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறது என்னுடைய பார்வையில் ரொம்ப ரொம்ப அநாகரிகமான செயல். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த பக்கம் நீங்கள் ஒரு சாட்சியமாக நீங்கள் அந்த ஒரு செல்ஃபோனை வந்து ஒரு போலீஸ் கைப்பற்றும் போது அந்த செல்போனில் இருக்கக்கூடிய மெசேஜ் எப்படி வந்து ஒரு மூணாவது நபருக்கு போகும்? அந்த மூணாவது நபர் எப்படி வந்து அதை பொது வெளியில் வெளியிட முடியும்? அப்போ இன்னைக்கு காவல்துறை மேலே வந்து நமக்கு சந்தேகம் வராதா? எந்த ஒரு வழக்குக்காக எந்த ஒரு சாட்சியங்களை வந்து அவங்க கைப்பற்றினாலும் அந்த சாட்சியத்தை வந்து வெளியிட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இந்த ஃபோனை நீங்கள் பிடுங்குறீங்கும் போது அது நீங்கள் ஒரு காவல்துறையாக நீங்கள் என்ன ஆய்வுக்கு வேணால் பயன்படுத்திக்கங்க. எந்த காரணத்துக்காக கைது செய்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து அது ஒரு சாட்சியமாக உங்களுக்கு படுற பட்சத்தில் அதில் என்னென்ன வகையிலெல்லாம் நீங்கள் அந்த செய்தியை சேகரித்து இந்த வழக்குக்குண்டான ஒரு தண்டனையை வந்து அந்த நபருக்கு வாங்கி கொடுக்குமோ அதை பயன்படுத்தக்கூடிய முழு உரிமையும் காவல்துறைக்கு உண்டு ஒரு சாட்சியமாக பயன்படுத்துறதுக்கு. ஆனால் இது எப்படி வந்து மூணாவது மனுஷன் கைக்கு போச்சு? அதுதான் இங்கே கேள்விக்குறி. அப்போ சாட்டை முருகன் செஞ்சது வந்து எவ்வளோ வந்து ஒரு கண்டிக்கத்தக்க செயலோ அதே கண்டிக்கத்தக்க செயல் தானே இந்த ஃபோனில் இருந்தக்கூடிய செய்திகள்லாம் மூணாவது இன்னொரு நபருக்கு போனது. அப்போ காவல்துறையை மீறி ஃபோனை நீங்கள் தானே வாங்கி வச்சிருக்கீங்க. அப்போ உங்களை மீறி இன்னொருத்தர் கையில் அது எப்படி போகும்? அப்போ அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு நியாயமாக தானே தெரியுது. அப்போ இந்த இடத்துல ரெண்டு பேருமே வந்து ஒரு குற்றவாளியாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு ஆடியோ மெசேஜை வச்சு நாம் தமிழர் கட்சியை டிஎம்கே வந்து பயங்கரமாக அவங்கள வந்து ஒரு சீர்குலைக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்களை பற்றியே பல வகையான அவதூறான பேச்சுக்கள்லாம் இருக்குது. அந்த பேச்சுக்களை வந்து அவங்க வெளியிடும்போது உள்கட்சிக்குள்ளாரே அவங்களுக்குள்ளார ஒரு தாக்கம் உண்டாகும். அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, என்ன இந்த மாதிரிலாம் வசைப்பாடி இருக்கீங்களா, வெளியே ஒரு மாதிரி பேசுகிறீங்க, உள்ளார ஒரு மாதிரி இந்த மாதிரி இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளார வந்து ஒரு குட்டையை குழப்பறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு குட்டையை குழப்பறதுக்கு உண்டான முயற்சியை தான் வந்து திமுக எடுக்குது. ஏன்னா அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி இவங்கள விமர்சனம் பண்ணும்போது இவங்க அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து ரெண்டு பேரும் இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு சண்டை தான். இது வந்து ஒன்றும் இதனால பொதுமக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? தம்படி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது சார். இந்த ஒரு இடத்துல திமுகவினுடைய ஐடி விங்கு தான் இந்த ஆடியோவெல்லாம் வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து சொல்லப்படுது. அது உண்மைதானே?
இல்ல அது நமக்கு எங்கிருந்து ரிலீஸ் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க ஐடி விங்னு சொல்றாங்க. அப்போ இது நான் கேட்கிற ஒரே கேள்வி, நீங்க அந்த போன் போலீஸ் கிட்ட தான் இருந்துச்சுன்னா டிஎம்கே ஐடி விங்குக்கு எப்படி போகும்? யார் அதை அனுப்பிச்சது? யார் அவங்களுக்கு கொடுத்தது? இதை வந்து ஒரு குற்றச்சாட்டை அவங்க எடுத்துட்டு அவங்க வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறனால வழக்கு தொடுத்து இதை ஆராய்ச்சி பண்ணட்டும், இதை அவங்க கண்டுபிடிக்கட்டும். எப்படி வந்து காவல்துறையிட்ட இருந்தக்கூடிய போன்ல இருந்த மெசேஜ் அவங்க கிட்ட இருந்து எங்க போச்சு, யாருக்கிட்ட போச்சுங்கிறது ஈஸியா ட்ராக் பண்ணலாமே இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆன வேர்ல்டுல. அதை பண்ணும்போது அந்த காவல்துறை எங்கேயாவது வந்து ஒரு விதிமீறல்கள் நடந்திருந்தா அந்த காவல்துறை அதிகாரிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார் தப்பு செஞ்சாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். அது நாம் தமிழர் சைட்ல இருந்து பண்ணாலும் சரி, போலீஸ் சைட்ல இருந்து பண்ணாலும் சரி, திமுக சைட்ல இருந்து பண்ணாலும் சரி. சார், இந்த ஒரு இடத்துல திமுகவில் இருக்கக்கூடிய திமுக பேச்சாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றியும் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் பற்றியும் நிறைய சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அது அவதூறான விஷயங்கள், கெட்ட வார்த்தைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் சீமான் அவர்களும் சில வார்த்தைகளை வந்து திமுக சார்பாக வந்து பேசுகிறாங்க. ஒரு கட்சியில் இருக்கிறவங்க இன்னொரு கட்சியை பற்றி பேசுகிறதுங்கிறது அரசியலில் ஒரு வழக்கமான ஒரு விஷயமா எடுத்திருந்தாலும் சமீபத்தில் தருமபுரியில் நடந்த பழங்குடியினர் விழாவில் கருணாநிதி அவர்களை நாகரிகமாக பேசு அப்படின்னு சொல்கிறதே அநாகரிகம்டா அப்படின்ட்டு வந்து சீமான் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. இப்போ கலைஞர் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது சம்பந்தமான விஷயங்களை வந்து விமர்சனம் பண்ணால் கூட ஓகே. பட் இது வந்து ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கோ? எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு கருத்து மோதல்கள் எல்லாம் மட்டும் விட்டு விலகி பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஒரு சித்தாந்த ரீதியாக கருத்து ரீதியாக அடிப்படையாக வச்சு ஒரு வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் போய் இன்னைக்கு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் தான். இது இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் விதிவிலக்கு இல்லை, யாராக இருந்தாலுமே. அப்போ இன்னைக்கு தலைவர்களுடைய தரம் தாழ்ந்து போகும்போது, நான் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் சொல்ல, பொதுவாகவே சொல்கிறேன், தலைவர்களுடைய தரம் தாழும் போது அந்த தலைவர்களை பின்பற்றக்கூடிய அந்த நபர்களுடைய தரமும் தாழ்ந்துடும். அப்போ இந்த உங்களுடைய, அதாவது வந்து உன்னுடைய நண்பனை சொல்லு நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய தொண்டனுடைய தகுதியை பார்த்தாவே அந்த தலைவனுடைய தகுதி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அதுதான் இந்த இடத்துல யதார்த்தமா இருக்கு. அப்போ இந்த கருத்து மோதல்கள், சித்தாந்த மோதல்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு எதா இருந்தாலுமே ஒரு தனிமனித தாக்குதல் தான் இன்னைக்கு பண்றாங்க. அதைத்தான் வந்து சீமானும் வந்து விரக்தியில சொல்றாரு, என்னை வந்து விஜயலட்சுமிங்கிற ஒரு பொண்ணை விட்டு எந்த அளவுக்கு வந்து என்னை வந்து பர்சனலா டேமேஜ் பண்ணுனீங்க. அப்ப அதே மாதிரி திமுகவை தான் கை நீட்டுறாரு. ஆமா, இத இவங்க தான் பேச வச்சிருக்காங்க. ஏன்னா அது திருப்பி திருப்பி அந்த ஒரு எலெக்ஷன் டைம்ல மட்டும் அந்த பிரச்சனை எப்படி தொடர்ந்து ஒவ்வொரு தடவையும் வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய உரிமைக்காக போராடுறீங்களா இருந்தா அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் தொடர்ந்து போராடணும்ல. அது எப்படி இன்டர்வல் விட்டு அந்த டைம்ல மட்டும் வந்து கரெக்டா வந்து அந்த ஒரு எபிசோடு நாடகத்துல வர அந்த எபிசோடு 7 மணிக்கு வருங்கிற மாதிரி அதே மாதிரி அந்த டைமுக்கு மட்டும் வந்துட்டு போறது என்ன கணக்கு அது? அப்போ அதே மாதிரி அந்த அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கக்கூடிய இந்த சாட்டை துரைமுருகனை விசாரிக்கும் போதும் அவங்க வந்து ஜெயிலில் எப்படியாவது போடணும், ரிமாண்ட் பண்ணுங்கும் போது அதை வந்து நீதிபதி வந்து இல்லை இதுக்கு முகாந்தரம் இல்லை, இதை ரிமாண்ட் பண்ண முடியாது, நீங்கள் ஏன் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இந்த மாதிரி தாக்குதல் பண்ணுறீங்க, பண்ணாதீங்க, நீங்கள் ஊழலை பற்றி தான் பேசணும்னா நீங்கள் ஊழலை பற்றி பேசிட்டு போக வேண்டியதான். அதுக்கு அவர் ஸ்டேஜ்லேயே சொல்கிறாரு, நான் ஊழலை பற்றி பேசணுன்னாவே கலைஞரை பற்றி பேசாமல் நான் எப்படி ஊழலை பற்றி பேசுறது அப்படின்ட்டு ஒரு அந்த சினிமா அந்த நக்கினல் வர டைலாக் சொல்றது, பிரிக்க முடியாதது எதுவோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதில் வந்து கலைஞரும் ஊழலுங்கிற மாதிரி நான் அந்த ஊழலை பற்றி பேசும்போது கலைஞரை பற்றி எப்படி பேசாமல் இருக்குதுங்கிறார். நம்மளுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும், தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் விமர்சனத்துக்கு உட்பட்டவராக இருந்தாலும் ஏற்கனவே அவர் வந்து ஒரு மறைந்த தலைவராக இருந்தால் அவரை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நாகரிகம். ஏன்னா அது உயிர் மறைஞ்சிட்டார், அதுக்கப்புறம் நம்ம போய் அவரை வந்து விமர்சனம் பண்றது வந்து எனக்கு ஏற்புடையதில்லை. அந்த வகையில வந்து சீமான் பண்ணது வந்து ஒரு படி மேலே போய் பண்றாருங்கிறத நான் பார்க்குறேன். ஆனா அதே சமயம் இப்ப பக்கமா 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய அமைச்சர் அன்பரசு பேசுறார். அன்பரசு பேசும்போது அந்த விஜய் வந்து நடிகர்கள் எல்லாம் கூட்டம் சேர்த்திட்டுலாம் இங்க வர முடியாது, நடிகர்களுக்கு அறிவு கிடையாது, முட்டாள்கள்ன்றார். அப்போ ஒரு நடிகனை பார்த்து முட்டாள்னு சொல்லக்கூடிய உரிமை, தார்மீக உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? அப்போ இது தேவையில்லாமல் இது தனி மனித விமர்சனம். அதுக்கு மேலே எனக்கு இன்னும் ரொம்ப மனசுக்கு ஏற்புடைய இல்லாத ஒரு வாதம் என்னன்னா, நடிகர்கள் எல்லாம் ஆள முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் வந்தாரு, நடிகராக இருந்தாரு, ஜெயிச்சாரு, எம்ஜிஆர் வச்சிருந்தனால ஜெயலலிதா ஜெயிக்க முடிஞ்சதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப இதை விட தரங்கட்ட வார்த்தையா சீமான் பேசிட்டாரு. அப்ப இதை வந்து திமுக தலைவரை வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரை பத்தி சீமான் பேசுறது தவறுதான். இருந்தாலும் அதை நம்ம வந்து கண்டிக்கிறோம், அதையும் நீங்களும் வந்து திமுகவும் கண்டுக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு வந்து அமைச்சர் அன்பரசன் வந்து எம்ஜிஆர் வச்சிருந்தனால ஜெயலலிதா ஜெயிச்சாருங்கிறது யாராவது ஒரு திமுக தலைவர் அதை கண்டிச்சிங்களா? இல்ல அண்ணா திமுக தலைவர்னாச்சும் யாராவது கண்டிச்சிங்களா? நான் தான் இப்ப பேசுறேன் இதை பத்தி.
இது வரைக்கும் எந்த அதிமுக தலைவரும் அமைச்சர் அன்பரசு வந்து இவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தையை பொது வெளியில சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவினுடைய எந்த தலைவருமே கேள்வி கேட்கலையே. அப்போ எந்த விதத்துல ஒரு சீமான் பண்றது மட்டும் ஒரு அநாகரிகமான ஒரு மறைந்த தலைவரை பத்தி பேசுறது அநாகரிகமான விஷயங்கிறத திமுக சொல்றதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? இன்னைக்கு அதே அவரோட அமைச்சர் பேசுறாரு, ஒரு சாதாரண ஒரு கட்சி தொண்டனோ இல்ல வந்து ஒரு நான் சொல்ற மாதிரி பாத்ரூம்ல எழுதுற மாதிரி இன்னைக்கு ஃபேஸ்புக்லயும் வீடியோலையும் எழுதக்கூடிய ஒரு தரங்கட்ட ஒரு மூன்றாம் நபரால் பேசியிருந்தா பரவாயில்லையா? அந்த மாதிரி ஒரு அமைச்சர் ஒரு மீட்டிங்ல நீங்க பேசுறீங்களே, எம்ஜிஆர் வச்சிருந்தனால ஜெயலலிதா ஜெயிச்சாரு அப்படின்ட்டு, அப்ப இது வந்து தரங்கட்ட செயல் இல்லையா? ஒரு கண்டிக்க தகுந்த வார்த்தை இல்லையா? ஒரு அமைச்சர் பேசலாமா? அமைச்சருங்கிறார் உங்களையும் என்னையும் ரெப்ரசென்ட் பண்றவர், நம்ம ஓட்டு போட்டனால இன்னைக்கு அமைச்சரா இருக்காங்க. அப்ப அமைச்சர் இந்த மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லும் போது அது வந்து எப்படி நம்ம ஏத்துக்கிறது? அப்ப இவங்க ரெண்டு பேருமே குற்றவாளிகளா தான் நான் பாக்குறேன். யாரும் நீ குற்றவாளின்னு கை காமிக்கிறதுக்கு இவருக்கும், இவரு குற்றவாளின்னு கை காமிக்கிறதுக்கு அவருக்குமே தார்மீக உரிமை இல்லை. ரெண்டு பேருமே தவறு செஞ்சிருக்காங்க இங்க. சார், இந்த ஒரு இடத்துல கட்சிகள்லாம் விட்டுருவோமே, நீ சொல்ற அதனால நானே திருப்பி சொல்றேன், இந்த ஒரு விவாதமே கரெக்டா? இது அதை பற்றியும் கேட்குறாங்க. சீமான்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன மொழியில் பேசுகிறியோ அதே மொழியில் உங்கள்கிட்ட பேசுகிறவங்களுடைய மொழியிலேயே நீ திருப்பி பேச, அப்போ தான் அவனுக்கு அந்த மொழி புரியும் அப்படின்னு எங்கள் தலைவர் சொன்னாருன்னு ஒரு டைலாக் சொல்கிறார் அவருடைய ப்ரெஸ் மீட்டில். எங்கள் தலைவர் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதங்கத்தில் என்னை எவ்வளோ அசிங்கமாக வசப்பாடி இருக்கீங்க, நீங்கள் வலையொலியை பூரா போய் எடுத்து பாருங்க. அவங்க கட்சியில் ஆளுங்களை பூரா பேர் சொல்கிறார், யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்க, என்னை பற்றி, எங்கள் அம்மாவை பற்றி, என் மனைவியை பற்றி, ஆயாமான்னு என்னென்னலாம் அவர் கெட்ட வார்த்தைலாம் பேசுனாங்க, வார்த்தையை சொல்லலை. ஆனால் என்னை இந்த அளவுக்கு வசப்பாடும் போது பூரா ஏன் யாருமே இந்த வந்து கேள்வி கேட்கல? அப்போ நான் இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்ததுக்கப்புறம் இத்தனை பேர் வந்து என்னை கேள்வி கேட்குறீங்களே, அப்போ நான் சொல்கிறது நியாயமாக தானே இருக்கு. அப்போ நீங்கள் என்ன மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழியில் நான் பதில் கொடுக்கும்போது எனக்கு என்ன வலிச்சதோ அந்த வலி இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்ப நீங்க நான் இதை ஏன் பேசுறேன்னா, என்னைய நீங்க வந்து காயப்படுத்தி இருக்கும் போது இது இன்னும் உங்களுக்கு புரியாம இருக்க, நீங்க பயன்படுத்தக்கூடிய மொழி எப்படி அடுத்தவனை காயப்படுத்தணுங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாம இருக்கீங்களா? இது இப்படி நான் பேசினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு உங்களுக்கு புரியுது, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் பேசுறேன், நான் ஏன் தேவையில்லாம பேசணுங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார். அதையும் நம்ம ஏத்துக்க வேண்டிய கருத்தா தான் இருக்கு. அப்போ நான் வந்து உங்களை வந்து ஒரு கை நீட்டும் போது ஒரு விரல் உங்களை பத்தி பார்த்தாலும் மீதி இருக்கக்கூடிய 4 விரல் என்னை நோக்கி இருக்கு. இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்ம யாரை குற்றம் சொல்றதுக்கு முன்னாடியும் நம்ம சைடில் குற்றம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. அப்போ நான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஏதாவது there is an equal and opposite reaction சொல்றாங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும். அப்போ எதிர்வினையை மட்டும் நம்ம கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை, அந்த எதிர்வினை எந்த வினையினால வந்ததுங்கிறத பார்க்கணும். அப்போ வந்து அதை எரியறத புடுங்கனா கொதிக்கிறது அடங்கிருன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஒருத்தரை ட்ரிகர் பண்ணுற மாதிரியோ ஒரு அவதூறான கருத்துக்களோ, ஏன்னா இது வந்து அரசியல்ங்கிறது ரொம்ப புனிதமானது. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த வேண்டியது இந்த அரசியல் தான். அப்போ இந்த அரசியலை வந்து புனிதமாக செம்மைப்படுத்தி வச்சிருக்க வேண்டியது ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய, எம்எல்ஏக்களுடைய, எம்பிக்களுடைய, மந்திரிகளுடைய, தலைவர்களுடைய கடமை. அப்போ எந்த இடத்துலையும் இந்த அரசியல் வந்து அந்த புனிதத்தன்மையை கெடுத்துறாம தரந்தாழ்ந்த விமர்சனங்கள் எல்லாம் எல்லா கட்சியுமே வந்து அவாய்ட் பண்ணணும். சார், இன்னொரு விஷயம் வந்து நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து அதிமுகவை விமர்சனம் பண்ணியிருக்காங்க, பாஜகவை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 2 கட்சியும் தாண்டி திமுகவை அதிக அளவில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. ஊடகவியலாளருங்கிற பார்வையில் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இதற்கு உண்டான அடிப்படை காரணம் என்ன? காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அரசியல் களத்துல அவங்க தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்க. எந்த கட்சி? திமுக. ஓகே. இன்னைக்கு அதிமுகவோ பிஜேபியோ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு ஆள்ற லெவல்ல இல்லை. இன்னைக்கு இப்பதான் வந்து ஒரு நோட்டாக்கு கீழே இருக்கீங்களேன்னு சொல்லி எல்லாருமே வந்து கிண்டல் நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தாங்க பாரதிய ஜனதாவை. இன்னைக்கு அண்ணாமலை உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவருடைய உழைப்பினாலையும் அவர் அந்த சீரிய செயல்முறையில் கொண்டு போனனால இன்னைக்கு வந்து தமிழகத்தில் ஒரு 3வது பெரிய கட்சியா உருவெடுத்திருக்காங்க. ஒரு 11.33% கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் வெரி லாங் வே டு கோ. இதே அதிமுக வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க, ஆண்டு இன்னைக்கு வெளியே வந்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில இப்ப அடுத்த தடவை நீங்க வந்து தேர்தல் 2026 வரும்போது இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் எல்லாருமே வந்து அரசியல் பண்ணி ஆகணும். திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணி ஆகணும். அப்ப இன்னைக்கு சீமானுடைய ஒரு கணைகளாகட்டும், அதிமுகவினுடைய கணைகளாகட்டும், பாரதிய ஜனதாவினுடைய கணைகளாகட்டும் எல்லாமே யாரை நோக்கி பாயும்னா திமுகவை நோக்கி தான் பாயும். அப்போ வந்து நீங்க ஆட்சியில் இருக்கும்போது இதே இடத்துல அதிமுக ஆட்சியில் இருந்தாங்கன்னா அந்த அத்தனை கேள்வி கணைகளும் அதிமுகவை நோக்கி பாயும். அப்போ இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறனால எல்லா விமர்சனங்களும் எல்லா கேள்வி கலைகளையும் அவங்கள நோக்கி தான் பாயுங்கிறத நம்ம யதார்த்தமா பார்க்க முடியுது. அப்போ அதோட இன்னைக்கு திராவிட கொள்கைகள் சித்தாந்த ரீதியா பார்க்கும்போது இன்னைக்கு வந்து அதிமுக திமுகன்னு பார்க்கும்போது திமுக ஒரு படி மேல்நிலையில இருந்து அந்த கொள்கைகள் கோட்பாடுகளை அவங்க தான் எப்பயுமே நாங்கள் தான் வந்து
திராவிட கொள்கையினுடைய பாதுகாவலர்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அந்த திராவிட கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் ஓங்கி அடிக்கணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாருமே திமுகவை எதிர்த்து தான் அந்த விமர்சனங்களை வைப்பாங்க. இது யதார்த்தமான எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மைதான். வர்ற 24ஆம் தேதி 25ஆம் தேதி முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து நடக்குது பழனியில். இது வந்து ஓட்டு அரசியலுக்காகவா இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கா? இன்னைக்கு எல்லாமே வந்து சாமியை வச்சு எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க, பக்தி செலுத்துவாங்க, வரம் கேட்பாங்க. நீங்க எல்லாம் சாமியை வச்சு ஓட்டு கேட்குற அளவுக்கு மாறிடுச்சு. பாஜகவை சொல்றீங்களா வேற எந்த கட்சி? இப்ப திமுகவே எடுத்துக்கங்களேன். திமுக வந்து இன்னைக்கு வந்து எந்த காலத்துல வந்து அவங்க வந்து சாமிக்கு குறிப்பாவே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்து மத கடவுள்களுக்கு எல்லாமே அவங்க வந்து ஒரு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்க தான். இதே வந்து ஒரு வருடங்களுக்கு முன்னாடி வந்து கந்த சஷ்டி கவசத்தை பத்தி எவ்வளோ அல்லோல கல்லோலப்பட்டு போச்சு தமிழ்நாடு. அந்த கந்த சஷ்டி கவசம்ங்கிறது எந்த கடவுளை பத்தி பாடுறது? முருகப்பெருமானுடைய பத்தி தானே பாடுறது. அப்ப இன்னைக்கு வந்து முருகனுக்காக வேலை தூக்குறீங்க, முருகனுக்காக இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸை வந்து பழனியில் கண்டக்ட் பண்றோம், இன்னைக்கு வந்து தமிழ் கடவுள் முருகன் தூக்கி பிடிக்கிறீங்க. அன்னைக்கு இதே கந்த சஷ்டி கவசத்தை எவ்வளவு கேவலமா பொது வெளியில விமர்சனம் பண்ணும்போது திமுக கட்சியிலிருந்து ஏதாவது ஒரு கண்டனங்கள் வந்துச்சா? திமுகவினுடைய தலைவர்கள் யாராவது பொதுவெளிக்கு வந்து ஏன் இந்த மாதிரி அவதூறு படுப்புறீங்க, இது வந்து அநாகரிகமான செயல், இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு அந்த மாதிரி ஒரு முருக பக்தர்களுக்கு வந்து இல்ல வந்து ஒரு அந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்களுடைய மனசு புண்படுத்துற மாதிரி, நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசினவங்க மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை இருந்துச்சா? அப்ப அன்னைக்கெல்லாம் இல்லாத ஒரு முருக பக்தம் தமிழ் கடவுள் முருகன் இன்னைக்கு எப்படி வந்துட்டாரு உங்களுக்கு? அப்ப இதை நம்ம ஓட்டுக்காக நீங்க பண்றீங்கன்னு எடுத்துக்காம பின்ன எப்படி பக்தியில பண்றீங்கன்னு எப்படி எடுத்துக்க முடியும் நம்மளால? அப்ப பக்தினால இருக்கிற மாதிரி இருந்தா 2019-20 இல்லாத பக்தி உங்களுக்கு திடீர்னு 2024 எப்படி வந்துச்சு? அதுக்குள்ளார எல்லாருமே மாறிட்டீங்களா? ஆனா இவங்களும் வந்து அதேதான் சீமானும் கேட்கிறாரு. நான் வந்து வேலை எடுக்கும் போது நான் வந்து முருகனை பத்தி தமிழ் கடவுள்னு பேசும்போது என்னை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி முரசொலியில எழுதுனீங்க? அப்ப அதெல்லாம் எழுதுனது யாரு? இதே திமுக தானே. அப்ப இன்னைக்கு அதே வந்து தமிழ் கடவுள் நீங்க முருகன் சொல்லிட்டு போறீங்களா? அப்ப இன்னைக்குதான் உங்களுக்கு தமிழ் கடவுள் முருகன் தெரிஞ்சுதா? இன்னைக்குதான் அவர் வந்து திடீர்னு உற்பத்தி ஆயிட்டாரா, உருவாயிட்டாரா கடவுள் அப்படிங்கிற கேள்வி கேட்கறது நியாயமான கேள்வியா தானே இருக்கு. இந்த ஒரு இடத்துல அறநிலைத்துறை அமைச்சரான சேகர் பாபு சொல்றாரு, ஏற்கனவே முருகனுக்கு வேல் யாத்திரையெல்லாம் நாங்க எடுத்திருக்கோமே, ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் எடுத்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பதில வைக்கிறாரு. ஆமா, அது எப்படின்னா பிஜேபி வந்து இங்க வேல் யாத்திரை நடத்தினதுக்கு அப்புறம் பிஜேபி தூக்கிட்டாங்களேங்கிறதுக்காக டிஎம்கே தூக்குனாங்க. ஏன்னா இப்ப அவங்களுக்கு வந்து அதே வந்து ஸ்டாலினே சொல்றாரு, எங்க கட்சியிலேயே 80% மேல இந்துக்கள் தான் இருக்காங்க. அது வரைக்கும் வந்து மத சார்பு இல்ல, மதம் இல்லைன்னு பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பிஜேபி ஒரு நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்துவை கன்சாலிடேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த இந்துக்களுடைய ஓட்டு வந்து நமக்கு விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? எங்க கிட்ட கட்சியில இருக்கிறவங்களும் 80% மேல இந்துக்கள் தான் இருக்காங்க, அப்படி அதே மாதிரி அவங்களும் வேல் தூக்குறாங்க. அப்ப 2 பேருமே வேல் தூக்குறத பாக்குறோம். அப்ப அதனாலதான் நான் சொல்றேன், இந்த வேல் தூக்குறது, இந்த முருகனுக்கு கான்ஃபரன்ஸ் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு கொள்கையிலிருந்து நீங்க விலகி வரும்போது நீங்க உங்களுடைய உண்மையான கொள்கை இது இல்லை. நீங்க கடவுள் மறுப்பு கொள்கை தான். இன்னைக்கு அதிமுக திமுக தலைவர்கள் பார்க்கும்போது கூட எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் அவங்க வந்து ஒரு கடவுள்களை வழிபட்ட தலைவர்களா தான் பாக்குறோம். ஆனா இதே வந்து அண்ணா கருணாநிதி இருக்கவங்க அந்த வழியில வந்தவங்க பூராமே இறை மறுப்பாளர்களா தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து திடீர்னு வந்து தெய்வ பக்தி வந்து நீங்க வேலை தூக்குறதும் மாநாடு நடத்துறதும் பார்க்கும்போது இது வந்து ஒரு வாக்கரசியலுக்காக தான் நீங்க இதை எடுக்கிறீங்கிறது ஒரு சாமானியனுக்குமே இது ஈஸியா புலப்படுமே. இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லையே. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தமிழமுதன்.